வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பொதுவா நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சு வைப்போம், ரெகுலரா யூஸும் பண்ணுவோம். அது சோதனையா பார்த்தா கடைசியில ஒரு 2 கரண்டி மாவு மிச்சமாயிடும். அந்த மாவு நமக்கு ஃபேமிலிக்கு ஒரு வேலைக்கு டிஃபனுக்கும் போறாது. அந்த மாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இட்லியோ தோசையோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாவும் வராது. அந்த மாவை யூஸ் பண்ணி அழகா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஒரு டின்னருக்கு ஹெல்தியான ஒரு டிஃபன் ஆப்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு தோசை. இந்த தோசை ஆரஞ்சு கலர்ல பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், அதே நேரம் நல்லா உப்பு புளிப்பு காரமா சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய இந்த கோதுமை ரவை தக்காளி தோசை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை ரவை, 1/4 கப்பு அவல், ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 பேடிகை சில்லி சொல்லுவோம் இல்லையா, இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கோதுமை ரவையும் அவலும் நல்லா ஊறிருக்கு. ஊற வைக்கும் போது தண்ணி அதிகமா விடாம ரவைக்கு மேல ஒரு லேயர் தண்ணி இருக்கிற மாதிரி விட்டோம் அப்படின்னா கரெக்டா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு ரெண்டுமே நல்லா ஊறிடும். ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணா இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுல நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா கோதுமை ரவை, அதை சேர்த்துடலாம். ஊறி இருக்கிற அந்த அவல், 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் தண்ணி விடாம நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளி சேர்த்திருக்கோம் இல்லையா, இதோட தண்ணியே போதும். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். அரைச்ச மாவுல கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோம்னா அடி மாவு ஏதாவது ஒரு 2 கரண்டி மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மாவு சேர்த்துனா இந்த தோசை நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துட்டா போதும். அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இது மாதிரி இருக்கு. நான் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி, அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி விட்டு அரைச்சிக்கணும். ஒருவேளை ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். அதில் நல்லா சூடா எடுத்து தோசை பண்ணிக்கலாம். நல்லா மெலீஸா பண்றதுக்கு வரும். எண்ணெய் ரொம்ப அதிகமா தேவைப்படாது, கொஞ்சம் விட்டுண்டா போறோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஓரங்கள் பாருங்க தானாவே எலும்பி வர ஆரம்பிச்சிடுத்து. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசை அழகா கோல்டன் கலர்லயும் வரும், ஆனா சாப்பிடும்போது சாஃப்டா இருக்கும். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் 1 நிமிஷத்துல அழகா வெந்துடும். பாருங்க இந்த சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு. அந்த தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். கோதுமை ரவை தக்காளி தோசை குவிக்கா ரெடி ஆயாச்சு. பாக்குறதுக்கே டெம்ப் பண்ணுது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி பண்ணிருந்தோம் இல்லையா, அதுதான் நான் இன்னைக்கு அரைச்சிருக்கேன். இந்த தோசைக்கு இது ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். இந்த தோசை வீடியோல அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தேன். சிலதெல்லாம் படிக்கும் போது நாங்க மறந்து போன விஷயம் கூட எங்களுக்கும் ஞாபகம் வந்தது. ஆமா கரெக்ட், நம்மளும் இப்படிதான் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இந்த பூரி கிழங்கு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லா அப்படி கையை மோந்து பார்த்துட்டே இருக்கிறது, அது ரொம்ப கரெக்ட். நானுமே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் ரொம்ப அழகா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப இந்த தக்காளி தோசைய இந்த கெட்டி சட்னில தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, உப்பு கரெக்டா, சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சில சமயம் மாவு இல்லாத நேரத்துல என்ன டிஃபன் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல இந்த தோசை ரொம்ப யூஸ் ஆகும். அது கோதுமை ரவை சேர்த்து பண்றதுனால ஹெல்தியாவும் இருக்கும், டைஜஷன் ஆறதும் ஈஸியா இருக்கும். இந்த தோசை பண்றதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. ஒரு தோசைக்கு நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். பார்க்கறதுக்கு அழகா 2 பக்கமும் கோல்டன் கலர் வருமே தவிர சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும்.
இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கோதுமை ரவை தக்காளி தோசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.